நாம் செய்ய போகிற ஊழியத்துக்கு தேவையான பலனை, கிருபையை, தயவை, இரக்கத்தை கர்த்தர் காண்கிறபடி எல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து நாம் தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறோம். எல்லா நாடுகளும் இந்த காலங்களை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியர் செவ்வ ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கொண்டு வர தயவுக்காக நன்றி. வரக்கூடிய ஊழியர்களை நேரத்தோடு கூட கர்த்தர் கொண்டு வருவதாக இந்த வேலையோட பிரசன்னம், நம்முடைய மகிமை, நம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே உலாவுபடியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே முச்செடியிலே தோன்றின தேவன், ஆண்டவரே மோசேக்கு முச்செடியிலே தோன்றின தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே இந்த ஆலயத்திலே ஆண்டவரே இந்த நாளிலே இன்னும் அதிகமாய் நாங்கள் உமக்காக ஓட பிரயாசப்பட, கிரியை செய்ய, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, தேவனோடு கூட நடக்க, ஏனோக்கை போல தேவனோடு கூட நடக்க, ஆண்டவரே நோவாவை போல தேவனோடு கூட சஞ்சரிக்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, ஒரு கிருபை தேவனே இந்த வேளையில் நமக்கு தரும்படியாக ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆற்றை தூக்கே. எல்லா கரங்களை தட்டி சேர்த்து கர்த்தரை உயர்த்து. தேவ ஊழியர்களாக தேவனுடைய நாமத்தை முழுமனப்பட்டவர்களாக மகிமைப்படுத்துகிறோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆற்றை தோற்றே தத்தினார். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினார். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும். எல்லோரும் சேர்த்து பாடி, வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய என்னுள்ள நிரம்ப இறங்கி வாருவே. ஹல்லேலூயா, இடமசைய என்னுள்ள நிரம்ப இறங்கி வாருவே. ஹல்லேலூயா, இடமசைய என்னுள்ள நிரம்ப இறங்கி வாருவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
தயவு இறங்கும்படியாக நமக்குள் இருக்கிற பலவீனங்கள், சோழர்கள், அசதிகள், தீய சக்திகளை எதிர்க்கும் நிலைமைகளெல்லாம் முறியடிக்கத்தக்கதாக மேற்கொள்ளத்தக்கதாக ஒரு வல்லமையை நமக்கு கட்டணபடியாக கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா, நம்முடைய தேவன் கர்த்தாதி கர்த்தர், நம்முடைய தேவன் மகா பெரியவர். தேவனுடைய மகா பெரிய ஊழியத்திற்காக, மகா பெரிய வேலைக்காக, மகா பெரிய தரிசனத்துக்காக இந்த வேதத்தில் இருந்த அத்தனை மக்களையும் கர்த்தருக்குள் நடந்தபடியாக உங்கள் என்னையும் கர்த்தர் நம்முடைய அபிஷேகத்தினால, வல்லமையினாலே, மகிமையினாலே நிரப்பி இருக்கிறார். அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை நம்முடைய ஊழியர்களிலே செய்ய போகிறார், நம்முடைய சபைகளிலே செய்ய போகிறார், நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் நாம் போகிற வருகிற இடமெல்லாம் நம்முடைய கரங்களை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்கிற ஒரு மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியாருடைய நிறைவு இறங்கிக் கொண்டிருக்கிறது. வேற ஊழியர்கள் வேற வல்லமையினால் நிரப்பப்படுங்கள், வேற மகிமையினால் நிரப்பப்படுங்கள், வேற திருமையினால் நிரப்பப்படுங்கள். ஒரு ரக தர பல ரியா தர பல 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 லீவன மௌஷத்தர பல 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 லிகல பல பல ரியா தர பல 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 அக்னி ஜுவாலையாக கர்த்தர் உங்களை என்னையும் தேவன் பயன்படுத்த போகிறார். அப்படிப்பட்ட வல்லமை 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 அபிஷேகம் 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 உங்களுடைய ஊழியர்களாக எங்களை இன்று நாங்கள் ஒருபடி ஊழியர்களை முன்னேற, அந்தவருடைய கிருபைகளை முன்னேற, உங்களோட நடத்துல விடபாடுகளை முன்னேற, உங்களுடைய பிரசனத்தினாலே நிரப்பமானவர நாங்கள் எங்கே போனாலும் பிரசனத்தை சுமந்து செல்ல, உங்களுடைய வல்லமையை சுமந்து செல்ல, உங்களுடைய அற்புத அடையாளங்களை சுமந்து செல்ல, அவரை கொண்டு விசேஷித்த அற்புத அடையாளங்களை செல்லுங்க. ஒரு பேரின் நிழலை கொண்டு ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்தவர், எங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்கிற உங்களுடைய வல்லமையின் கடைசி நாட்களின் வல்லமையினாலே உங்களுடைய ஊழியர்களாகிய தேவ ஊழியர் சபை ஐக்கியத்தை வல்லமையை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக, அபிஷேகம் பண்ணுவீராக, அபிஷேகத்தை அடங்கூட்டி விடுவீராக. கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பி ஆளுகை செய்வீர். தொடர்ந்து கிருபைக்கு நீரே மகிமைப்படுவீர், நீரே மகிமைப்படுவீர், நீரே உயர்ந்திருக்கிறார், சிறந்திருக்கிறார். உங்களுடைய பிரசனத்தோடு உங்களுடைய வார்த்தையை கேட்டு சரியா செயல்படுத்த கர்த்தரின் ஆழ்த்தின் கர்த்தம் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை மாதாந்திர கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய ஊழியத்தின் நோக்கம் ஜெபிப்பது இல்லையா? நம்முடைய ஜெப ஐக்கிய கூடுகை நம்ம ஜெபிப்பதற்காக, மாதந்தோறும் கூடி ஜெபிப்பதற்காக நாம் இப்படியாக இணைந்து செயல்படுகிறோம். நாம் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் நமக்கும் பாடுகள் உண்டு, நமக்கும் குடும்பம், அநேக காரியங்கள் இல்லையா? நம்ம ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக, ஒருவருக்கொருவர் பாரப்படுகிறவர்களாக இணைந்து நம்முடைய ஆவியிலே நம்ம புதுப்பித்துக் கொள்வதற்காக இப்படியாக நம்ம மாதந்தோறும் கூடி ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் இந்த அனகாபுத்தூர் பகுதியிலே ஸ்ரீகண்டையா அவருடைய சபையிலே கூடி நம்ம இப்படி ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகையில் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இணைந்து ஜெபித்து வருகிறார்கள். பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அநேக தொடர்ந்து முன்னேற்ற பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை இந்த ஊழியத்தின் மூலமாக செய்து வருகிறார். அநேகர் ஊழியர் கூட்டங்களில் அங்கீகாரத்தை பெற்று வருகிறார்கள் இல்லையா? அநேகர் ஊழியத்தை செய்யும் பொழுது ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்லை அந்த அங்கீகாரமோ இல்லாதபடி அநேக இடங்களில் இருக்கார். அவர்களுக்கான தகுந்த அங்கீகாரத்தை கொடுத்து நம்முடைய ஊழிய பாதையிலே அவர்களை நடத்தி வருகிறோம்.
இந்த நாளில கூட நம்ம கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா. நம்ம இங்கே எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், பாஸ்டர்ஸா இருக்கலாம், பிஷப்ஸா இருக்கலாம், நம்ம கர்த்தர் ஊழியத்திலே நம்மை உயர்த்தி வைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய விசுவாச ஓட்டத்துல நம்ம குடும்ப வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா, வெளியரங்கமாய் நமக்கு இல்லையா பலன் அளிக்கிற தேவன் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம் இல்லையா. அநேக நேரங்களில் நம்ம சொல்லலாம், ஜெபிக்கிற காரியத்திற்கு பலன் இல்லையே, நான் உபவாசிக்கிறேன், எனக்கு நான் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நான் உதவி ஒத்தாசைகளை செய்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் அங்கலாய்க்கிற காரியத்தை பார்க்கிறோம். 3 வசனம் நான் சொல்லிடுறேன், நம்ம படிக்கலாம் வேண்டாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாயிரும். எப்போ அந்தரங்கத்தை நாம தான தர்மம் செய்யும் போது, வெளியரங்கமாய் மனுஷர்கள் செய்கிற விதமாக இல்லாதபடி ஏழை எளியவர்கள் எனக்கே கஷ்டமா இருக்கு, நான் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருந்து விடாதபடி நம்மால் முயன்றதை நாம் மற்றவர்களுக்கு செய்யும் போது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார். அப்பொழுது என்ன பண்றாராம், அவர் வெளியரங்கமாய் நமக்கு பதில் அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பண்ணுகிற ஜபம், அறை வீட்டுக்குள்ளே நாம் கதவை சாட்டிக்கொண்டு நம்முடைய பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில சோர்ந்து போய் விடாதபடி ஜெபிக்கும் பொழுது இல்லையா, 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திலே உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்ப அவர் வெளியரங்கமாய் பதில் அளிப்பார் என்று சொல்லி அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் கஷ்டம் அப்படின்னு வந்து சோர்ந்து போயிடும், ஜெபிக்க முடியாதபடி இல்லையா. நம்ம என்னதான் ஊழியத்தின் பாதையில இருந்தாலும் ஒரு சோர்வு, ஏதோ ஒரு சோர்வு, தொய்வு வந்து விடுகிறது, கால தாமதங்கள் ஆகி விடுகிறது இல்லையா, நிலைத்திருக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் அந்தரங்கத்திலே நம்முடைய காரியங்களை பார்த்து அவர் வெளியரங்கமாய் பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல நீங்க 17ஆவது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, நீயோ உபவாசிக்கும் போது உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதில் செய்வார். 3 காரியத்தை பார்த்தோம் இல்லையா, உபவாசிக்கிற காரியம், ஜெபிக்கிற காரியம், தான தர்மம் பண்ணுகிற காரியம். நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கிற வேளையில நாம் செய்ய மறந்து விடாது. நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசிகளை உற்சாகப்படுத்துறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில இவைகள் காணப்பட வேண்டும் இல்லையா. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்மை சார்ந்திருக்கிற விசுவாசிகள் அநேக புதிய ஆத்மாக்களை வழிநடத்துவதற்கு அது நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் கூட தேவ ஊழியர்கள் சபை ஐக்கியக்கூடலிலே இந்த மாதத்திலும் தஞ்சாவூர், கன்னியாகுமரி, பட்டுக்கோட்டை பகுதிகளிலே ஊழியங்கள் இருக்கிறது. அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னுமாக கர்த்தர் தேவ ஊழியர் சபை ஐக்கியக்கூடலையே வெவ்வேறு மாவட்டங்களிலே எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அந்த மாவட்டங்களிலே ஊழியர் கூடுகைகள் நடைபெறுகிறது. அவர்களுக்கான வழிமுறைகளை, அவர்களுக்கான உதவி ஒத்தாசைகளை செய்யும்படியாக கர்த்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்தி வருகிறார். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டர் பிஷப் ராஜையாக்காக, துணைவியாருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகபலன் ஜீவன் கொடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அந்தரங்க காரியங்களை நீர் பார்த்து வெளியரங்கமாய் பதில் அளிக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் இன்று நாளில் பார்த்தோம். ஒருவேளை எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தின் சிந்தனைகள், இருதயத்தின் காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். வேதாகமம் சொல்லுகிறது, இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தகப்பனே, வெளியிலே நாங்கள் எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய இருதயம் உமக்கு முன்பாக இருக்கிறது. உமக்கு முன்பாக ஒன்றும் ஒளிவு மறைவற்றதாக காணப்படுகிறது. இந்த நாளிலே தகப்பனே, அப்பா, எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை, வேண்டுதல்களை அறிந்திருக்கிற தேவன் வெளியரங்கமாய் பதிலளிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே ஊழியர் கூடுகையில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் நீ பொறுப்பெடுத்துக்கிறீங்க. மனதின் வேண்டுதல்கள் அப்ப எல்லாவற்றையும் நிறைவேற்றி தர வேண்டுமாறு செபிக்கிறோம். ஊழியத்தின் பாதையிலே புதிய வாசல்களை திறக்கும்படியாக, அநேக புதிய ஆத்மாக்களை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் தேவ ஊழியர் சபை கூடுகைக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க.
சிறப்பாக வந்திருக்கிற சிறப்பு ஊழியர்கள் தகப்பனே இதனுடைய வார்த்தை கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அற்புதமான உலக திருமுறை பேராயர்களின் பேரவை மாமன் சார்பாக இந்த நாளிலே நடக்கிற கூடுகையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இல்லந்தோறும் நற்செய்தி என்கிற சுவிசேஷ ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த இடத்திலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மார்ச் பிஷப் ஐயா அவர்களுக்காகவும் இந்த மாவட்டத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் அலெக்சாண்டர். இல்லந்தோறும் நற்செய்தி இயக்கத்திலே ஒரு மிஷினரியாக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியமானது ஒரு சில வார்த்தைகள், ஒரு 5 நிமிடம் மட்டும் நான் மத்தியில் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இல்லந்தோறும் நற்செய்தி என்கிற அந்த ஊழிய ஸ்தாபனமானது 1946ஆம் ஆண்டில் ஜாக் மெக்காலிஸ்டர் என்கிற ஒரு வாலிபருக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையின் மூலமாக பேசினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். ஆனால் அவர் ஒரு பாருங்க, அந்த சகோதரர் ஒரு வாலிபர், ஊனமுற்ற சகோதரர், வீல் சேரில் பயணிக்கக்கூடியவர். யாராவது ஒருவருடைய துணை இல்லாமல் அவர் வெளியில செல்ல முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட தரிசனத்தை உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். தேவன் எப்பொழுதுமே பலவீனர்களை பலப்படுத்துகிறவர். அவருடைய உயர்ந்த லட்சியங்களுக்கு அவர்களை அப்படிப்பட்டவர்களை அதிகமாய் பயன்படுத்துகிறார். நாம் கூட அறிவோம், பவுல் அவர்கள் பலவீனமான ஒரு பாத்திரம்தான். ஆனால் ஆண்டவர் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அதுபோல இவரை ஆண்டவர் பயன்படுத்த விரும்பினார். அவர் செபித்தார். அவரோடு கூட சில வாலிபர்கள் இணைந்தார்கள். அவர்களை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அடங்கிய காகிதங்களை பிரிண்ட் செய்து பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் என்று போய் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துல வாங்குகிறவர்கள் அதை அலட்சியமாக பெருமிலே வீசிவிட்டு செல்வதை காண முடிந்தது. மீண்டுமாக அவர் செபித்தார். ஆண்டவர் அவரோடு பேசினார். எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போனாலும் திரும்பி வந்து சேருகிற இடம் வீடு. ஆகவே நீ வெளியில் கொடுக்க வேண்டாம், வீடுகள் தோறும் சென்று என்னுடைய கைப்பிரதிகளை, வார்த்தைகள் அடங்கிய காகிதங்களை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார். அதன்படி அவர்கள் வீடுகள் தோறும் சென்று அந்த ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். நாம் கூட அறிவோம், ஒரு கல்யாண பத்திரிகையை எடுத்துக்கொண்டு போய் நம்முடைய நெருங்கிய உறவினராக இருக்கலாம், தெருவுலையோ போற வழியிலேயோ கொடுத்துட்டோம்னா என்ன செய்ய மாட்டாங்க, திருமணத்துக்கு வரமாட்டாங்க. ஆனா வீடு போய் கொடுத்துட்டா ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட நிச்சயம் நம்மை மதித்து வந்து கொடுத்தார்கள் என்கிற அந்த எண்ணத்தோடு வந்து கலந்து கொள்வார்கள். அதுபோல இவர்கள் வீடுகள் தோறும் விநியோகிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 1964ஆம் ஆண்டில் இந்தியாவிலும் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய நிலையில 156 நாடுகளிலே நேரடியாகவும் 32 நாடுகளிலே மறைமுகமாகவும் இந்த ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 32 நாடுகள் என்பது இஸ்லாமிய தேசங்கள். 2 பகுதிகளாக இருக்கிற அந்த பகுதிகளிலே நேரடியாக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. ஆகவே மறைமுகமாக வாய்ப்பு கிடைக்கிற வழிகளிலே அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நாங்கள் அறிவித்து வருகிறோம். இந்தியாவில் 1965 முதல் 1975 வரையில இந்தியாவை ஆசீர்வதியும் என்கிற தலைப்பிலே சுவிசேஷ பணிகளை 10 வருடங்கள் தொடர்ந்து செய்தோம். அது நிமித்தமாக 4,45,232 கிராமங்களை சந்திக்க தேவன் உதவி செய்தார். இத்தனை லட்சம் வீடுகளுக்கும் நேரடியாக கைப்பிரதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல,
18,50,19,574 வீடுகளை சந்திக்க தேவன் உதவி செய்தார். ஒரு வீட்டுக்கு 2 கைப்பிரதிகள், அப்படி பார்த்தா 37,39,148 கைப்பிரதிகளை கொடுக்க தேவன் உதவி செய்தார். அது நிமித்தமாக நிறைய முகவரிகள், ஏராளமான முகவரிகளை பெற்று அந்தந்த பகுதிகளிலே இருக்கிற திருச்சபைகளிலே நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பில் பண்ணி கொடுத்த அந்த பத்திரங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5,50,05,872 பேர் அப்படி எங்களிடத்திலே கொடுத்தார்கள். அவர்களுக்கு ஏராளமான வேத புத்தகங்கள் கொடுத்தோம். 13,13,182 வேத புத்தகங்கள் அவர்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு தொடர்ந்து ஊழியர் செய்தது நிமித்தமாக ஏராளமான திருச்சபைகள், தேவ ஊழியர்கள், தேவ ஜனங்கள் பெருகும்படி கர்த்தர் அதை உதவி செய்தார். அல்லேலூயா. இப்படியே தொடர்ந்து இப்படி செய்த பொழுது இப்படியாக நடந்தது. அடுத்ததாக 2வது சுற்று ஊழியம் கல்வாரி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து 1976 முதல் 1990 வரை ஒரு 15 ஆண்டு காலத்திட்டத்திலே ஒரு ஊழியத்தை செய்தோம். அது நிமித்தமாக 19,73,54,134 கைப்பிரதிகளை, வீடுகளை சந்திக்க தேவன் உதவி செய்தார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா 3வது ரவுண்ட், அதுல ஃபைனல் ரவுண்ட் என்று சொல்லி 1991 முதல் 2015 வரையிலே நாங்கள் செய்தோம். இறுதியாக இப்பொழுது ஒய்காஸ் என்கிற ஊழியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். 2023ஆம் ஆண்டிலே நம் மத்தியிலே வந்திருக்கிற ஐயா அவர்கள், பிஷப் ஐயா டேவிட் பாண்டியன், அவருடைய திருச்சபையிலே தைலாபுரம் பகுதியிலே ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறதுல 2019ஆம் ஆண்டிலிருந்து 2038ஆம் ஆண்டு இந்த 20 ஆண்டு காலத்திட்டத்திலே உலகமெங்கிலும் இருக்கிற 200 கோடி வீடுகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டோம். அதற்கு ஒய்காஸ் என்கிற தலைப்பிட்டோம். ஒய்காஸ் என்பது ஒரு குடும்பம். அல்லேலூயா. ஒரு குடும்பம், அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்கிற அந்த உயர்ந்த செய்தியை அறிவிக்கும்படி நாங்கள் திட்டமிட்டு அதன்படி செய்து வருகிறோம். இதை சென்னையிலே நாங்கள் 2019 ஜனவரி மாதம் 19ஆம் தேதியிலே தண்டையார்பேட்டை பகுதியில் இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து சென்னை முழுவதுமாக முடித்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களை முடித்து கடைசியா லாஸ்ட் மாதம் தஞ்சாவூர் பகுதியை முடித்துவிட்டு இந்த மாதத்திலிருந்து தருமபுரி பகுதிக்கு நாங்கள் செயல இருக்கிறோம். அல்லேலூயா. இதற்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். ஏராளமான பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பலதரப்பட்ட எதிர்ப்பாளர்களை சந்தித்திருக்கிறோம். பல இடங்களிலே அடிபட்டு இருக்கிறோம். பல இடங்களிலே சிறைச்சாலையிலே அடைத்திருக்கிறார்கள். பொய் வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். இன்னும் சில இடங்களை பார்த்தீங்கன்னா திருட்டு வழக்கு கூட எங்க மேல போட்டிருக்கிறாங்க. திருவல்லிக்கேணி பகுதியில் ஊழியர் செய்யும் போது ஒரு இஸ்லாமிய சகோதரன் கறிக்கடையில் இருக்கிற கத்தி எடுத்துட்டு வந்துட்டார். அப்படியே ரத்தத்தோட வந்து குத்திடுவேன் அப்படின்னா, ஆடு வெட்டுறது மாதிரி ஒன்னையும் சேர்த்து வெட்டிடுவேன், ஓடி போயிருவேன். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ஜனங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். எங்களுக்காக அதிகமாய் செபிக்கிறவர்கள் உண்டு. உங்களை போல நல்ல உள்ளம், எப்படியாகிலும் நான் பெற்ற ரட்சிப்பை ஏராளமான மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே என்று வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு கட்டளையிடப்படவில்லை என்கிற அந்த உயர்ந்த செய்தியை அறிவிக்கிற எங்களுக்கு தேவாதி தேவன் எங்களை பாதுகாத்து வருகிறார், பராமரிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். ஏராளமான திருச்சபைகள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. அது நிமித்தமாக தான் இந்த ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிந்தபடி கடந்த ஒரு 4-5 வருடங்களாக டிராக்ஸ் மினிஸ்ட்ரி எங்கும் செய்யப்படவே இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால எங்களுடைய ஊழியங்கள் தொடர்ந்து அந்த பணியை நாங்கள் செய்கிறோம். இது செய்கிறோம் எங்களுடைய பலம் அல்ல. ஏன்னா அந்த ஊழியம் துவக்கப்பட்டதே வீல் சேர்ல போகக்கூடிய ஒரு மனிதராக. பேர்பட்ட ஊழியம், என்னை போல கேன்சர் நோயில பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் கூட தொடர்ந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் பலப்படுத்தி வருகிறார். ஐயாவுக்கு தெரியும், அவங்க திருச்சபையில நான் ஊழியம் செய்யும்போது அந்த டீமுக்கு நான் பொறுப்பாளராக இருந்தேன், ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஜெபம் பண்ணியிருந்தாங்க.
தொடர்ந்து அந்த நாட்களில் ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். பாஸ்ட் அவங்க அருமையா எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எந்தெந்த பகுதிகளுக்கு எந்தெந்த தெருக்களுக்கு எப்படியெல்லாம் போகணும், எப்படி ரூட் எல்லாத்தையும் எங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பின்னணியில் இருந்து அவங்க சபையார் செபித்தாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் எங்களோடு வந்தாங்க. வீடுகளுக்கு எல்லாம் போகும்போது கூடவே வந்தாங்க. இந்தந்த வீட்டுல இந்தந்த பிரச்சனை, இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, இவங்க சந்திப்போம் அப்படின்னு நிறைய ஆலோசனைகள் எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் உற்சாகமாய் அந்த நாட்களில் ஊழியம் செய்யறோம். கடுமையான வெயில் தான். அந்த வெயிலோ அந்த கடுமையான சூழ்நிலை எங்களை என்ன ஒன்றும் செய்யலை. காரணம் தேவன் எங்கள் மேல வைத்த அழைப்பு, தேவனுக்கு நாங்கள் பயப்படுகிற பயம், இதை உண்மையாய் உத்தமமாய் செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நாங்கள் செய்தோம். கர்த்ததாமே இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. இதற்காக நீங்கள் செபிக்கும்படி உங்களுடைய அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிகமான நேரத்தை எடுக்க முடியாது. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆர்ச் பிஷப் ஐயாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஜெப ஊழியங்கள் இன்னும் வளர்ந்து பெருகணும். இந்தியா முழுமைக்கு அந்த ஊழியம் சென்றடைய வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர்களுக்காக, ஊழியத்திற்காக, அவங்க இல்லந்தோறும் நற்செய்தி ஆசீர்வதிக்கப்படக்கூடிய எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். சரியான நேரத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அநேகர் இடம் தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கேன், இப்போதான் உள்ள வந்தேன் அப்படின்னாரு. இடம் தெரியல, கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை. ஆனாலும் தேவன் எல்லாரையும் கொண்டு வருவார், நம்புவோம். ஆமென். கடந்த மாதத்தில் 100 பேர் வந்தாங்க. இந்த மாதத்தில் கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால அநேகருக்கு தெரியல. பரவாயில்ல, எத்தனை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் நம்முடைய மத்தியில் பரிசுத்தவான்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் நமக்கு இன்றைக்கு நல்ல செய்தியை தருவார்கள். சீசத்துவ காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாக விளக்கி சொல்லி நமக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை, ஆண்டவருடைய சத்தியத்தை, உபதேசத்தை நமக்கு அறிவிப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே நாம் கூடியிருப்பது தேவனுடைய அனாதி தீர்மானம், சித்தம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அருமையான ஐயா அவர்கள் சொன்னாங்க, நம்ம சர்ச்சில் ஒரு முறை வைப்போம், நம்ம தேவனுடைய ஐக்கியக்கூடுவே என்று சொன்னாங்க. ஆனால் அது நேரம் பார்த்து கொண்டே இருந்தோம். அருமையாய் இன்றைக்கு அந்த நாளை தேவன் நமக்கு நியமித்து தந்தார். நம்ம கூடி ஜெபிப்பது தான் நம்முடைய முக்கிய நோக்கம். அதிலே தேவனுடைய வார்த்தையை கேட்பது நமக்கு அந்த முக்கிய நோக்கம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். எப்பக்கத்திலும் எல்லா தெருக்களிலும் தேவனுடைய ராஜ்யம், சபை கட்டப்பட வேண்டும். ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஒரு சரணத்தை பாடி நாம் ஐயா கையில் ஒப்படைப்போம். கர்த்தர் நல்லவர். தேவ ஊழிய ஜெபக்கியம் கர்த்தர் தந்தது இன்பமானது. தேவ ஊழிய ஜெபக்கியம் கர்த்தர் தந்தது இன்பமானது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆர்ப்பரித்து ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆர்ப்பரித்து ஆராதிப்போம். தேவ ஊழிய ஜெபக்கியம் கர்த்தர் தந்தது இன்பமானது. கர்த்தர் ஊழியர்கள் ஒன்று கூடுவோம். பிசாசை நாம் வெல்லுவோம். கர்த்தர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம்.
துதித்தால் பேய் ஓடி போவான். ஓடி துதித்தால் ஓடி நன்மை. துதித்தால் பேய் ஓடி போவான். துதித்தால் நன்மை. தேவனுடைய ஜபலக்கியம் கர்த்தர் தந்தது இன்பமானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல நம்முடைய அருமையான இந்த சபை கிருபையின் தேவாசீர்வாத சபையினுடைய அருமையான பேராயர் டாக்டர் அருமையான ஸ்தோத்திரம் நம்முடைய ஸ்டீபன் அவருடைய மகன் பிறந்த நாள் மாதத்தில் அவளுக்காக ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து அப்படியே நம்ம செய்திக்குள்ளாக போகலாம். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் அநேக கஷ்டத்துக்குள்ளாக ஜாதிக்குள்ளாக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பாஸ்டர் தாமனுடைய ஒய்ஃபு அவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் பாஸ்டர் ஜெபமணி அவர்களுடைய பிறந்த நாள், அதற்காக ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். தம்பி இந்த சைடில் வந்துருங்க, உங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். நம்முடைய சிறப்பு வாய்ந்த போதகர் ஐயா அவர்கள் முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். பரலோக பிதாவே, காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான தேவ ஊழியர் ஜெப ஐக்கியத்தின் மூலமாக நாங்கள் கூடி வரும்படியாக, உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தரை பாராட்டி நம்முடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே அருமையான ஆண்டவரே தேவ ஊழியர் ஆண்டவரே அருமையான ஸ்டீபன் அருள் ஐயாவுடைய மகனுக்காக இந்த நாளில் பிறந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் மகனை பாதுகாத்து நல்ல சுகத்தை தந்து நல்ல பலனை தந்து ஆண்டவர் நீ வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமக்கிற ஆண்டவரே வண்ணமாக நீ ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை நீ சுமந்து கொண்டு வந்தீர் என்று மோசே சொன்னது போல அருமையான மகனை நீ பாதுகாத்து ஆண்டவரே நீ வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த புதிய வயதுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே சங்கீதம் 128 படி ஆண்டவரே 5ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வு காண்பாய் என்ற வசனத்தின்படி கர்த்தர் மகனை ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த வயதுக்குரிய தேவனுடைய பலத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவருடைய ஞானத்தினால் நிரப்புவீராக. தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களினால் நிரப்புவீராக. தகப்பனோடு இணைந்து இன்னும் ஊழியத்தில் பயன்பட உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தர் மகனுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய சுகபலன் ஆரோக்கியம் மகனை மூடிக்கொள்ளட்டும் ராஜா. தொடர்ந்து இன்னும் அநேக பிறந்த நாளுக்கான மகனை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிரியமானவனே, ஆத்துமா வாழ்ந்து போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று 3 யோவான் 2ஆம் வசனத்தின்படி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் யார் யார் பிறந்த நாளை திருமண நாளை காண்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தருடைய கரங்களை வழிநடத்தும்படியாக சொல்கிறேன். அவருடைய ஊழியர்களை பலப்படுத்தும்படியாக நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தரும்படியாக தொடர்ந்து காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய மத்தியிலே ஸ்தோத்திரம் பிரதான பேராயர் விக்டர் ஐயா அவர்கள் ஸ்தோத்திரம் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் அருமையான செய்தியாளரை நமக்கு ஸ்தோத்திரம் காண்பித்தார்கள். அவர்கள் இன்றைக்கு வருவாங்க, செய்தி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அவருக்கு இப்போ சால்வை அணிவித்து அவரை கனம் பண்ணும்படியாக நம்முடைய கௌரவ தலைவர் ஸ்தோத்திரம் அருமையான ராமபுரத்தை ஊழியர் செய்கிறதான பேராயர் டாக்டர் ரவீந்திரஜி அவர்கள் முன் வந்து சால்வை அணிவிக்க அன்போடு கூட அழைக்கிறோம்.
கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். விக்டர் கருணாகரன் ஐயா ஒரு நல்ல தெய்வ மனிதர், எல்லா ஐக்கியத்தையும் நேசிக்கிறவர். நண்பாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். அவர் மிகுந்த நல்ல உபதேசத்தை உடையவர். அவர் அறிமுகத்துக்கு மேலே வாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுகிறோம் அவருக்கு சால்வை எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மத்தியிலே இன்றைக்கு நம்முடைய ஸ்தாபனத்திலிருந்து நம்முடைய பைபிள் பிஷப் கவுன்சிலிருந்து ஒரு சிறப்பு சான்றிதழை கொடுக்க வந்திருக்கிறதாங்க நம்முடைய ஆர்ச் பிஷப் ஆங்கிலிக்கன் திருச்சபையை சேர்ந்த மாடரேட்டர் அருமையான மார்ட்டினையா வந்திருக்காங்க. அவர்களுக்கு ஒரு சாதனை அளிப்போம். ஸ்தோத்திரம். அருமையான ஸ்தோத்திரம். நம்முடைய டேவிட் பாண்டினையா பிஷப் டாக்டர் டேவிட் பாண்டினையா அவர்கள் வந்து ஒரு சாதனை அளிப்பார்கள். ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தண்ணி கட்டுறதுனால அதோடு கூட நம்முடைய செய்தியாளருக்கு சால்வை அணிவித்து கணப்படுவோம். ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த மத்தியில் வந்தது மிகுந்த சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. விக்டர் கருணாகரன் ஐயா ஜெபம் பண்ணி ஐயா கையில் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகையில் வந்து கலந்து கொள்ளவும் அவங்களோட கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்கவும் அவங்களுக்கு ஆசீர்வாதமான கருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அருமையான ரெவரண்ட் டாக்டர் சுவாமிகளை அவர்களுக்காகவும் இந்த நாளிலே அழைப்பு கொடுத்திருக்கிற இந்த ஐக்கியத்தினுடைய பேராயர் டாக்டர் எஸ் ராஜையா அவர்கள், இன்னும் பேராயர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள், பேராயர் சீப்பன் அருள், இன்னும் இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அனைவர்களுக்கும் வாழ்க்கைகளை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான பிரசிங்கர் ஐயாவை அறிமுகப்படுத்துவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஐயா அவர்கள் இந்தியன் ரூரல் காஸ்பல் மிஷனுடைய ஃபவுண்டராக, பிரசிடண்டாக தேவனுடைய பணியை அவர்கள் செய்து வருகிறார்கள். வேலூர் பகுதியிலே மட்டுமல்ல, இந்தியாவிலே அநேக கிராமங்கள், பட்டணங்கள் என்று பல திருச்சபைகளிலே சிறப்பு சீஷத்துவ பயிற்சியை ஊழியர்களுக்காக அவர் பயிற்சியை கொடுத்து ஊழியர்களை உருவாக்குவதிலே தேவனவரை வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார்கள். மாத்திரமல்ல, கிங்டம் தியாலஜி என்ற ஒரு சிறப்பு பயிற்சியை அவர்கள் கொடுப்பார்கள். குடும்பத்திற்காக, கிறிஸ்துவ குடும்ப ஆசீர்வாதத்திற்காக, கிறிஸ்துவ குடும்பத்தை குறித்து சிறப்பாக அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகமும் ஆண்டவர் அவர்களுடைய கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். பல நாடுகளிலும் தேவன் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார்கள். அல்லேலூயா. சமீபத்தில் கூட போன வாரத்திலே ஒரு மலேசியா ஊழியர்களை முடித்து கொண்டு இன்னைக்கு நம்முடைய மத்தியிலே அவர்கள் வேலூரிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். 2 நாளுக்கு முன்னால் அடிக்கடி சென்னைக்கு அவர் வருவதும் போவதுமாக
ஊழியத்தின் நிமித்தமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகமும் பெறணும், பெருமை கொடுக்க நீங்கள் யாவரும் அவருக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அவர் மூலமாய் தேவன் நம்மளோட பேசுவார். கரங்களை தட்டி தேவதாசனை நம்மளால் வரவேற்போமாக. அன்புராகிய இயேசுவின் பெயராலே உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கின்ற போதகர்களுக்கும் பேராயர் அனைவருக்கும் இயேசுவின் பெயராலே மறுபடியுமாக நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அநேக பெயர்கள் இருக்கிறபடினாலே எல்லாருடைய பெயரையும் சொல்வதற்கு நேரமில்லை. ஆகையினாலே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்னது போல என்னுடைய பெயர் பாஸ்டர் சாமுவேல். ஊழியத்திற்காகவே பிறந்து ஊழியத்திற்காகவே பெயர் வைத்து வேதாகமத்தில் இருக்கிற சாமுவேல் போல என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு நசரேனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முடி கூட எடுக்கவில்லை. நம்முடைய கலாச்சாரத்தில் வருஷத்தில் ஃபஸ்ட்டு பர்த்டேல மொட்டை அடிப்பாங்க, இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துவாக இருந்தாலும். ஸோ என்னுடைய பெற்றோர்களும் எனக்கு மொட்டை அடிக்கவில்லை. நானும் எனக்கு தெரிந்து மொட்டை அடிக்கவில்லை. யாருமே என்னையும் இதுவரைக்கும் யாரும் மொட்டை அடிக்கலை. ஸோ அவ்விதமாக ஊழிய பணியை செய்து கொண்டு வருகிறேன். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக தமிழகத்தில் உள்ள அநேக பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் சென்று ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்து கொண்டு வருகின்றேன். இந்தியா தேசத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்த தோமா வந்த புண்ணிய பூமி நம்முடைய பூமி. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக சுவிசேஷத்தை இந்த இந்தியா தேசத்திலே நாம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றல்ல இன்றல்ல 2000 வருடங்களாகும். 2000 வருடங்களாக ஒரு வேலை செய்து 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 2000 வருடமாக ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை அமைப்புகள், எத்தனை பேராயங்கள், எத்தனை மிஷினரி ஸ்தாபனங்கள், எத்தனை பரிசுத்தவான்கள் தன்னுடைய இன்னுயிரை தியாகமாய் இந்த பூமிக்கு அளித்திருக்கிறார்கள். எத்தனை கோடான கோடி பணங்கள், எத்தனை லட்சோப லட்ச பணங்கள். ஆனால் இவ்வளவு செய்தோம். வாட் இஸ் த ரிசல்ட்? வாட் இஸ் த ரிசல்ட்? பிஜேபி 1980 தான் பிஜேபி ஆரம்பித்தார். 1980 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி. எத்தனை வருஷம் ஆகுது? 80 ஆரம்பித்தாங்கன்னா எத்தனை வருஷம் ஆகுது? 45 வருஷம். 45 வருடங்கள் தான் ஆகிறது. இன்றைக்கு 3வது முறையாக ஆட்சி செய்கிறார்கள். அவர்களை பார்த்து அஞ்சி ஓடி ஒளிகின்ற காலமாகிவிட்டது கிறிஸ்தவம். முன்பெல்லாம் நற்செய்தி கூட்டங்கள், பேரின்ப திருவிழாக்கள், எழுப்புதல் கூட்டங்கள், தெரு பிரசங்கங்கள், இப்படிப்பட்ட பல ஊழியங்கள் எல்லாம் நடக்கும். இப்பொழுது எந்த ஊழியமும் நடப்பதில்லை. ஒரே ஒரு ஊழியம் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன ஊழியம் என்றால், என்னையா நான் சொல்ல அவர் தான் சொல்றாரு, பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடத்தி நாம் என்ன கண்டோம்? இல்லையா, 2% இல்லை, அதிகமா இருக்கு, அப்படி என்று சொல்லி ஒரு சிலர் சொல்கிறார். அதிகமாக இருந்தால் கூட எத்தனை % இருக்கும்? ஒரு ஆய்வு சொல்லுகிறது 10%. 2000 வருடங்களாக ஒரு வேலை செய்து செய்து ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 2000 வருடமாக வேலை செய்து
தெருவுக்கு 4 சபைகள் உருவாகியும் கூட எத்தனை % தான்? வாட் இஸ் த ப்ராப்ளம்? வாட் இஸ் த ஹிண்ட்ரன்ஸ்? என்ன தவறு எங்கே நடக்கிறது? தடைகள் என்ன? ஏன் இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? ஏன் ஆண்டவர் சிலுவைக்கு சென்றார்? ஏன் இந்த சபையை ஆண்டவர் நிறுவினார் என்ற ஒரு புரிதல் கூட இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார். வாட் இஸ் த பர்பஸ்? சபை என்றால் என்ன? சபை என்றால் என்ன என்று கூட தெரியாமல், சரியான புரிதல் இல்லாமல் சபை ஊழியங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அநேக சபை ஸ்தாபகர்கள், போதகர்கள் இருக்கிறார். வாட் இஸ் த பர்பஸ்? ஏன் சபையை ஆண்டவர் நிறுவினார்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் சபையை I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். இது என்ன டென்ஸ் என்றால் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம். கட்டுவேன் என்றால் இதுவரைக்கும் கட்டலன்னு அர்த்தம். அப்படியானால் பிரியமானவர்களே, ஏற்கனவே இருக்கிறது சாலமோன் கட்டினது. அது என்ன? அது என்ன? தேவாலயமா? அது தேவாலயம் என்றால் இது என்ன? அது தேவாலயம். இது ஜபாலயமா? So what is the difference between தேவாலயம் and ஜபாலயம்? தேவாலயத்திற்கும் ஜபாலயத்திற்கும் அப்புறம் என்ன வித்தியாசம்? சபை என்றால் என்னவா? ஐயா சொல்றார், நான் சொல்ல ஜபாலயம் என்றார். சரியான அர்த்தம் தெரியவில்லை. ஆகையினாலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நமக்கு தெரியவில்லை. நம்முடைய டாஸ்க் என்னவென்றும் தெரியவில்லை. இதுதான் பிரச்சனை. கடையில போயிட்டு நின்றுட்டு அழைச்சு அந்த இது கொடுங்க அப்படின்னா எதுப்பா கேட்பாங்க. அந்த அந்த இது அப்படி கொஞ்சம் ஓரம் வருங்கம்மா, உங்களுக்கு என்னம்மா என்ன சொல்லி கேட்கணும்னு தெரிஞ்சாலும் அவன் எடுத்து தருவான். சபை எதற்கு, இயேசு எதற்கு இந்த பூமிக்கு வந்தார் என்றும் தெரியும். இயேசு பிறக்கும் பொழுது டிக்ளேர் பண்ணுகிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். யாராகிலும் பிறக்கும் பொழுது ராஜாவாக பிறப்பார்களா? ராஜாவாகவோ, மந்திரியாகவோ, எம்எல்ஏவாகவோ, எம்பியாகவோ, கலெக்டராகவோ அல்லது ஒரு ஆசிரியர்